ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷன் தான் இது. வாங்குன செங்கால மீன்லேருந்து ஒரு 5 மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணேன். மீன் வந்து ஃப்ரை பண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது மீன் பஜ்ஜி மாரி ஆயிட்டு. ஃப்ரை தான் பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா பஜ்ஜி மாரி வந்துச்சு. ஆனா டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு காரா மீன குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தேவையான மசாலாவுக்குலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காரா மீன மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மத்த மீன் குழம்பு வைக்கிற மாரி வைக்காம மஞ்சப்பால் ஊத்தி வைப்பாங்க. நான் இந்த தடவ மஞ்சப்பால் ஊத்துனதோட மட்டும் இல்லாம, கொஞ்சம் வந்து மசாலாலாம் சேர்த்தா எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மெத்தட்ல செய்றதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க கூடாது. சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் அளவு பூண்டு, கூடவே வந்து தக்காளி, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து கொரகொரப்பா இல்லாம நல்லா சாஃப்ட்டாவே அரைச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா அரைச்சு எடுத்த பேஸ்ட்ட அப்படியே வச்சுட்டு, இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பில, 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மசாலா ஆட் பண்ண போறதுனால பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு பதிலா வந்துட்டு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்குவேன். வெந்தயம், சீரகம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் வந்து நல்லா கிண்டி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு அது கூட வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு அது கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காரா மீனை வந்து சேர்த்தா போதும். ஏன்னா காரா மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். இந்த மெத்தடில் மசாலா சேர்க்குறது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நமக்கு வந்து குழம்புத்தூள் மிளகாத்தூள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். See you all in the next video.